பாலும் தெளிந்தேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தனிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஔவையாரோட பாட்டு பார்த்திருப்போம். அதுல ஒரு பாட்டு 2 பொருள் இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாட்டுல 2 பாட்டும் ஒரு பொருளும் இருக்க போகுது. வேற வேற புலவர் எழுதின பாட்டு நீங்க நம்ம கேட்க போறோம். அதுல ஒண்ணு வந்துட்டு அபிராமி அந்தாதி எழுதின பாட்டு, அதுல இருந்து வந்த பாட்டு இப்ப நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் காலமேக புலவர் எழுதின பாட்டு நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி வாழ்த்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி நம்ம வேண்டி கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. அததான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்க அக்கா அந்த பாட்டை சொல்லிடுவாங்க. அபிராமி அந்தாதியில இருந்து வந்த பாட்டை இப்ப நான் சொல்ல போறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வலிமையும் குன்றாத இளமையும் கழிமீன் இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இது அபிராமி அந்தாதியில இருந்து வந்த பாட்டு. என்னடா அது, எங்க அக்கா சொன்ன பாட்டு இவ்ளோ பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆனா நம்ம காலமேக புலவர் ஒரு வரி ஒரு வரிய ஒரே ஒரு வேர்டா மாத்தி அந்த பாட்டை ரொம்ப ஈஸியாவே சொல்லியிருக்காங்க. துதிவாணி வீரம் செயம் சந்தானம் துணிவு தனம் அதிதானிய சௌபாகிய போக அறிவழகு புதிதாம் பெருமை அறம் குலம் நோவல் பூவயது 16 பெற்று தந்தருள்வாய் மதுரை பராபரனே. இதுதான் நம்ம காலமேக புலவர் எழுதின பாட்டு. என்னடா நாங்க சொன்ன பாட்டுக்கு பொருளே சொல்லன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் சொன்ன பாட்டுக்கு வந்துட்டு பொருள் வந்துட்டு நீங்களே அந்த நான் சொன்ன பாட்டு திருப்பி கேட்டு பாருங்க. திருப்பி கேட்டு பார்த்தா ஒரு சிம்பிளா இது புரிஞ்சிடும், அது பொருள் புரிஞ்சிடும். அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சஞ்சீவினி. ஆதிரே. நன்றி, வணக்கம்.